bloody sweet. Hello everyone and Naveen, welcome to Ajay. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Stranger Things season 4 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் வந்துட்டு Stranger Things ஃபேன்ஸ் இருக்கீங்களோ எல்லாம் எபிசோட் பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ சீசன் 5க்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிறீங்களோ நான் முக்கியமாக அதில் நான் ஒரு ஆள். ஸோ இந்த சீசன் 4 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி வந்துட்டு Stranger Thingsஓட சீசன் 1, 2, 3 அதோட ரிவ்யூ வந்து தனித்தனியாக வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம நீங்கள் வந்துட்டு டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ சீசன் 4ல் வந்துட்டு என்ன எனக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சீசன் 5ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னோட ரிவ்யூன்னு சொல்ல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு பர்சன் தாட்ஸ் என்ன சொல்லிட்டு உங்கள் ரிவ்யூ வந்துட்டு சின்ன ரிவ்யூ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த சீசனில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிச்சு, எந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ கொள்ள போயிடலாம். சரிங்களா? ஸோ Stranger Things சீசன் 4 ஸோ லிட்டரலி இப்போ தான் பார்த்து முடித்தேன். கடைசி எபிசோடு இப்போ தான் பார்த்து முடித்தேன். கிட்டத்தட்ட இந்த சீசனை பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days எனக்கு எடுத்துச்சுங்க. சரிங்களா? 4 to 5 6 ஒரு வாரம் வச்சுப்போமே. ஒரு வாரம். ஏன்னா ஸ்கிப்னா பார்ப்பேன் எப்பவுமே. நான் எப்பவுமே அப்படி பார்க்க மாட்டேன். இந்த ஒரு சீசன் வந்துட்டு நான் இந்த மாதிரி பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாள் டைம் எடுத்துட்டு எல்லாத்தையும் நான் முடிச்சிருவேன் எல்லா எபிசோடும். பட் இந்த சீசன் வந்துட்டு இந்த சீரீஸே வந்துட்டு அதோட எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு ஆரம்பத்தில் எபிசோடே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 50 minutes வச்சுப்போம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வருது. சரிங்க? ஒவ்வொரு எபிசோடும் ஆரம்பத்தில் சீசன் 1, 2, 3 எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க. சீசன் 3ல வந்துட்டு கடைசி எபிசோட் இருக்குல்ல, அதுதான் கிட்டத்தட்ட 1 hourக்கு மேலே போயிடுச்சு. 1 hour 18 minutes அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1 hour 18 minutes போயிடுச்சு. பட் இந்த சீசன்ல ஒரு 3-4 படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. சரிங்களா? ஸோ இந்த சீசன் 4ல அவங்க ரிலீஸ் பண்றப்போ வந்துட்டு 2 லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, 2 வால்யூமா வந்துட்டு அவங்க பிரிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எபிசோட் 1 to 7 நினைக்கிறேன். சரிங்களா? எபிசோட் 1 to 7 வந்துட்டு ஒரு டேட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார் May 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 months கழிச்சு, ஒரு 2 months கூட இல்லை, ஒரு மாதம் கழிச்சு வந்துட்டு July 1 வந்துட்டு எபிசோட் 8 and 9 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் அதே மாதிரி தான் இந்த சீசன் 5லையும் வந்துட்டு 3 வால்யூம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் வச்சுருக்காங்களா. ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 4 எபிசோட் இருக்கு. அது வந்து November 26 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 எபிசோட் இருக்கு வால்யூம் 2. அது வந்து December 25. சரிங்களா? கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே அது வந்து December 25 கிறிஸ்மஸ் வாரத்தில் ரிலீஸ் பண்றாங்க. கிறிஸ்மஸ் நாளில் ரிலீஸ் பண்றாங்க. அப்படியே நியூ இயர் ஈஃப்க்கு வந்துட்டு த ஃபினாலே கடைசி எபிசோட் ரிலீஸ் பண்றாங்க, which is வந்து December 21. ஓகேவா? ஸோ அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி எல்லாரும் பார்க்க தான் செய்வோம். சரிங்களா? ஸோ இந்த சீசன் 4ல வந்துட்டு 2 வால்யூம் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ சொல்றேன். சரிங்களா? ஏன் தெரியுமா? ஒவ்வொரு எபிசோடும் இந்த சீசன் 4ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடே 1 hour 18 minutes. அதோட தொடர்ந்து ஒரு எபிசோட் 1லேருந்து கிட்டத்தட்ட 7 வரைக்கும் இல்லை 6 வரைக்கும், எபிசோட் 6 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். சரிங்களா? கிட்டத்தட்ட 1 hour 15 minutes கிட்டக்கான ஒவ்வொரு எபிசோடும் 1 hour ஒரு 20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1 hour 20 minutes ஒவ்வொரு எபிசோடும். ஸோ கணக்கு பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 6 hours மேலேயே உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்த 6 எபிசோடும் பார்க்கறதுக்கு. 6 hours மேலேயே. ஓகேவா? 6 hours 8 hours கூட நீங்க வச்சுக்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 8 hours மேலேயே வரும் 6 எபிசோடு மட்டும் பார்க்கறதுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். கடைசி 7வது எபிசோட் எடுத்தீங்கன்னா 1 hour 41 minutes. ஓகேவா? சரி, அதை கூட விட்டுருங்க. கடைசி 2 எபிசோட் வால்யூம் 2 எபிசோட் 8 and 9. 8 வந்துட்டு 1 hour 30 minutes ஒரு படம் பார்க்குற அளவு. ஓகே, டியூரேஷன். 9 2 hours 22 minutes. ஓகே, கடைசி எபிசோட் 9th. ஓகே, கடைசி எபிசோட் சீசன் 4க்கான கடைசி எபிசோட் 2 hours, லிட்டரலி 2 hours 30 minutesக்கான ஒரு எபிசோட். சரிங்களா? லிட்டரலி ஒரு எனக்கு வந்து ஒரு 3 படம் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஃபுல்லா இந்த சீரீஸும் வந்து இந்த ஃபினாலே இந்த சீசன் 4 வந்துட்டு எனக்கு ஃபுல்லா ஒரு 3 படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. லிட்டரலி உண்மையிலே அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ சில பேருக்கு 2 படம் பார்த்த மாதிரி இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு 3 படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த 1 hour 30 minutes இந்த மாதிரி டூரேஷன்லாம் வந்துட்டு அனிமேஷன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப இந்த டூரேஷன்
டியூரேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? இந்த 2 hours 30 minutes-க்கான டியூரேஷனை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க. அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெரிய பெரிய கொஞ்சம் லாங்கா ஸ்டோரி சொல்றதுக்கு 2 hours 30 minutes வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? பட் இப்போ இருக்கிற மார்வல்லேருந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வெளியாக போகுது, அதோட டியூரேஷன் இவ்வளோ இல்லைங்க, 1 hour 50 minutes தாங்க, சரிங்களா? 1 hour 50 minutes தான், 55 minutes தான். அவ்வளோ ஷார்ட், அவ்வளோ கட்ட போடுவாங்க, சரிங்களா? பட் இது ஓவருங்க, சரிங்களா? சில இந்த சீசன் 5லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க 3 hours வரைக்கும் இருக்கு கடைசி எபிசோட் அப்படி இப்படின்னு. எப்படி அதை பார்த்து முடிக்க போது சத்தியமா ஐடியா இல்லை. சரி, ஓகே, நான் அவுட் ஆஃப் டாபிக் போல. ஸோ எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஓகேவா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க எடுத்துக்கிட்டா, அஃப்கோர்ஸ் புது கேரக்டர் இருக்காங்க. பட் ஃபைனலி நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிருந்தோம்? வெக்னா, ஓகேவா? நான் லிட்டரலி வெக்னாவுக்கு வெயிட் பண்ணேன். ஏன்னா வெக்னா பற்றி நான் அந்த ஆரிஜின், பவர்ஸ், வீக்னஸ் என்னன்னு வந்துட்டு நான் தனியாக எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டேன். இந்த எபிசோட்ல தான் வெக்னா வரப்போன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இந்த வெக்னாவை பார்க்கறதுக்காகவே 3 எபிசோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, சரிங்க? கண்டினியூஸா நான் வந்துட்டு மாற்றி பார்க்கல. லைக் வந்து சீசன் 4 வந்துட்டு அதோட எபிசோட்லாம் பார்த்துட்டு வெக்னா எபிசோட்லாம் பார்த்துட்டு அப்படி பண்ணல. நான் வந்துட்டு ப்ராப்பராக சீசன் 1, 2, 3 ப்ராப்பராக அதோட எபிசோட ஃபாலோ பண்ணி நான் வந்துட்டு பார்த்துட்டு வந்தேங்க. ஸோ ஃபைனலி வெக்னாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டானுங்க, ஓகேவா? ஸோ லிட்டரலி இது வந்துட்டு ஒரு ஷார்ட் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பார்த்த மாதிரி இருக்கு, ஓகேவா? ஸோ வெக்னா வந்துட்டு ஒரு உலகத்தில் இருக்கான், லைக் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி அபிலிட்டிஸ்லாம் இருக்கு. பட் சீசன் 1லேன்னு வந்துட்டு லைக் வந்துட்டு யார் ஹெட்டா இருக்கும், யார் தலைவனா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். லைக் வந்துட்டு இந்த அப்ஸ் அண்ட் டவுனே வந்துட்டு ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு இருக்கும். யார் அவன், ஓகேவா? யார் அவன் அப்படி அந்த பேரை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் வெக்னான்னு. பட் நம்மளுக்கு ஒரு கியூரியஸ் இருக்கும், லைக் வந்து ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, ஓகேவா? டைரக்டா பில்டப் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி இன்டைரக்டா இருக்கும். லைக் வந்து இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, அந்த மாதிரி ஒரு யார் இந்த டெமோடாக்ஸ், யார் இந்த மைண்ட் ஃபிளையர், யார் இந்த மைண்ட் ஃபிளையரை கண்ட்ரோல் பண்றா, யார் அதோட பாஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கியூரியஸ் இருந்துகிட்டே இருக்கும், யாரா இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இந்த இன்ஃபினிட்டி வார், இந்த எம்சியூல பாத்தீங்கன்னா வந்துட்டு தானோஸை வந்துட்டு அயன்மேன் 1, எஸ் அயன்மேன் 1 ஆமாங்க, ஆரம்பத்திலே வந்துட்டு தானோஸை வந்துட்டு லைக் வந்துட்டு டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா 10 years-ஆ எனக்கு எக்ஸாக்டா தெரியல, கிட்டத்தட்ட 1 decade இருக்கும். அந்த தானோஸ் கேரக்டரை பில்டப் பண்ணி ஹைப் ஏற்றி கடைசியில 2 படத்துக்கு, ஓகேவா? 2 பெரிய படத்துக்கு, ஓகேவா? இன்ஃபினிட்டி வார்லயும் எண்ட் கேம்ல கடைசியில வந்து அவரை வந்துட்டு ஃபுல் லுக் காமிக்கிறானுங்க. அப்போ அந்த கேரக்டர் நம்மளை வந்துட்டு டவுன்லோட் பண்ணவே இல்லை, லைக் வந்துட்டு இவனா அப்படின்னு பண்ணவே இல்லை, ஓகேவா? லைக் வந்து தானோஸா ஒருத்துடா, ஓகேவா? இவ்வளவு படம் பார்த்துட்டு வந்திருக்கு, இவன் இவ்வளவு பில்டப் பண்ணுறதுக்கு ஒத்துதா அவன் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அந்த வெக்னான கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே 3 சீசனுக்கு அப்புறம், இப்போ 4வது சீசன் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஓகேவா? லிட்டரலி எனக்கு அப்படிதான் தோணுச்சு, ஒருத்துடா, ஓகேவா? இந்த சீசன் பார்த்து இந்த 3 சீசனுக்கும் அவனை பில்டப் பண்ணிட்டு வந்ததுக்கு அந்த வெக்னாவோட கேரக்டர் லுக் ஆகட்டும், அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அவனோட பேக் ஸ்டோரி ஆகட்டும், லிட்டரலி வெறுத்துடா மனசன் அப்படின்னு தோணுச்சு. வெறுத்து இவன் தான் வில்ல, இவன் தான் பாஸ் அப்படின்னு வந்துட்டு நம்மளால வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு, ஓகேவா? நான் பயந்துட்டு அதை வெறுத்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளவு பில்டப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெறுத்து அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அதுவும் ரொம்ப என்ன சொல்றது சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு தானோஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு வில்லன், பட் வந்து அவனுக்கு ஒரு நியாயமான ஒரு கதை இருக்கும்ல. எல்லா வில்லனுக்கும் வந்துட்டு ஏன் வில்லனா அவனா எடுத்துக்கிட்டு, ஏன் பேட் பீப்புளா அவனா எடுத்துக்கிட்டா அவனுக்கு ஒரு நியாயமான ஒரு கதை இருக்கும், ஒரு ட்ராமாவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் மாதிரி இருக்கும்ல, அவனுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி இந்த வெக்னான்னு சொல்ற இந்த ஒரு ஹென்ரின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பேரு. ஸோ வெக்னான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வச்ச பேரு, ஓகேவா? நம்ம ஜஸ்டின் வச்ச பேருன்னு நினைக்கிறேன், வெக்னான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்றது, இந்த ஷேடோ விசடா, ஹெட் விசட் என்னமோ சொல்லுவாங்க. லைக் அவன் தான் ஹெட், அவன் தான் பெரிய தலை அப்படின்னு அர்த்தம். வெக்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கு. அவன் தான் ஆக்சுவலி நம்பர் 1 இந்த டாக்டர் பேனரை சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுதாரு. எனக்கு உண்மையில அது இரிட்டேட்டிங்கான கேரக்டர், சரிங்களா? அவன் வந்துட்டு அவனோட ஆராய்ச்சிக்காக லைக் வந்து பாசத்தையும் காமிக்கிறான், பொய்யும் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை சாவடிச்சிடறானுங்க. உண்மையிலே இந்த சீசன்ல சாவடிச்சிடறானுங்க. நான் நினைச்சேன் சீசன் 1லயே செத்துருக்கணும் அவன், ஓகே? சீசன் 1 2 அதுலயே வந்துட்டு செத்துருக்கணும். ஏன் அவனை ரிட்டர்ன் கொண்டு வந்து திரும்ப இரிட்டேட் பண்ற கேரக்டர் திரும்ப உண்மையில அந்த டாக்டர் அந்த இந்த எல்லை வச்சு வந்துட்டு என்ன சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறதுனால ஸோ இரிட்டேட்டன் கேட்டா. அதுக்கப்புறம் கடைசியில் சாவற மாதிரி நல்லவனா மாறிட்டானா சாவர நேரத்துல, அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஓகே தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கி செத்துட்டான்.
ஹெல் வந்துட்டு மறுபடியும் மொட்டை தலையோட நான் மொட்டை மதன் இல்லை மன்மதன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி லுக்கில் வராங்க. திரும்ப அந்த எல்லுக்கு தான் வந்துட்டு சீசன் 3ல வந்துட்டு அவங்க பவரை லாஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ மறுபடியும் அவங்க பவரை வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு அது ஒரு ட்ராவல் போகுது. இந்த சீசன்லேயும் ஒரே மாதிரி கான்செப்ட் தாங்க. லைக் வந்துட்டு ஒரு 5-6 கதைகள் போவோம், நிறைய அந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டாரிஸ் போவோம். அதுக்கப்புறம் கடைசி எபிசோட்ல எல்லாரும் வந்துட்டு ஒன்னா சேருவாங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ அது நல்லா இருந்துச்சு. கடைசியில் இந்த மேக்ஸ், ஓகேவா, மேக்ஸ் வந்துட்டு அவ வந்துட்டு கிட்டத்தட்ட சாவர மாதிரி இருக்கும். கணக்குக்கு செத்துட்டா தான், பட் மறுபடியும் வந்துட்டு 11 வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது செத்துருக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு. ஓகேவா? செத்துருந்தா கண்டிப்பா எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து புது கேரக்டர்னு சொல்லிட்டு ஐடி, ஓகேவா, ஐடின்னு சொல்லிட்டு இதோ அதான் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல இப்போ ஹியூமன் டார்ச்சா வராரு. ஓகேவா? அவர் பேரு கூட மறந்துட்டேன், இல்லைங்க நான் பார்த்து சொல்றேன். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல ஜோசப் குயின், எஸ், ஹியூமன் டார்ச்சா வராருல. ஸோ அவர் தாங்க இந்த படத்துல வந்து ஹெடியா வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் சீனியரா வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு. ஓகேவா? லைக் வந்துட்டு ஐயாசாமி மாதிரி, சச்சின்ல ஐயாசாமி மாதிரி, லைக் வந்து ஃபெயிலாகி படிக்கிற பையன், சரிங்களா? ஸோ அது பார்க்க கொஞ்சம் டம்மி பீஸ்ரா அந்த மாதிரி தான் உங்களுக்கு லிட்டரலி தோணும். கடைசியில் அவனை சாவரமா தான் காமிச்சிருப்பாங்க. அவன் கூட நம்மளால கனெக்டே பண்ண முடியாது. ஓகேவா? லைக் வந்துட்டு அவன் பயந்து ஓடுவான், ட்ரக்கடி வேற, லைக் வந்துட்டு அவன் அந்த கேரக்டர் கூட கனெக்டே பண்ண முடியாது. பட் வந்துட்டு கொஞ்சம் மாசா காமிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தைரியமா இருக்கிற மாதிரி வீர சாவு மாதிரி செத்துருப்பான் கடைசியில. ஓகேவா? ஸோ அந்த இந்த வேர்ல்ட்ல போயிட்டு அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்துல எல்லாரும் அப்சைட் டவுன் குள்ள போறானுங்க, என்னடா நடக்குது அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டீவ் என்னோட ஃபேவரட் கேரக்டர். இந்த படத்துலயும் வந்துட்டு ஹீரோயிக்கா காமிச்சிருப்பாங்க, பட் வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு 11 தான் வந்துட்டு ஹீரோவா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல எல்லாருக்கான ஸ்கோப் இருக்கு. இந்த சீசன்ல எல்லாருக்கான ஸ்கோப், நீங்க எல்லாரையும் ஹீரோவை பார்க்கலாம். ஓகேவா? எல்லா சீசன்லயும் என்ன பண்றாங்க, பட் இதுல ஸ்பெஷல்னு கண்டிப்பா சொல்லலாம். 11 நீங்க ஹீரோவை பார்க்கலாம், பட் வந்து அதே நேரத்துல ஃபெயிலியரும் ஆவா. ஓகேவா? ஃபெயிலியர் ஒரு கடத்தை அவருக்கு பவர்ஸ் இழந்துருவா. கலிஃபோர்னியா எல்லாம் வந்துட்டு மாற்றி போயிடுவாங்க, ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். லைக் வந்துட்டு குடும்பமே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க கலிஃபோர்னியாவுக்கு. லைக் வந்துட்டு மைக் அண்ட் சாரி யாரு வில் அண்ட் ஃபேமிலி, நம்ம ஜாய்ஸ், ஜானத்தன் அவங்களாம் வந்துட்டு நம்ம 11லாம் சேர்ந்து அங்கே ஸ்கூல் படிப்பா வில் கூட சேர்ந்துக்கிட்டு அப்புறம் அங்கே வந்துட்டு புலிஸ் நடக்கும், சரிங்களா? ஒரு கட்டத்து மேலே ஒருத்தி ஏஞ்சலான்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பா. ஓகேவா? ஸ்கூல் மேட்டு. ஸோ அவன் வந்துட்டு புலி பண்ணிக்கிறப்பா நம்ம 11 யாருன்னு தெரியாம, சரிங்களா? பவர்ஸ் போனா என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேட் பண்ற இடத்துல வந்துட்டு ஸ்கேட்டிங் ஷூ இருக்கும்ல, ஸ்கேட்டிங் ஷூவை வந்துட்டு எடுத்து மூஞ்சில் வீசிடுவா, சரிங்களா? லிட்டலி அவன் மூக்கு உடஞ்சிரும், ஏஞ்சலாவோட மூக்கு. அப்ப பாக்குறதுக்கு நம்ம அந்த கட்டத்தை பாக்குறதுக்கு அப்பாடா மூக்கு உடஞ்சிச்சா அந்த மாதிரி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா நம்ம 11 போட்டுட்டு, சரிங்களா? அது உண்மையிலே இரிட்டேட்டிங்கான கேரக்டர், எனக்கு உண்மையிலே பிடிக்கல. ஏதாச்சும் அவளுக்கு என்ன நடந்தோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், மூக்கு உடச்சிட்டா. மூக்கு அது ரொம்ப அழகா மேக்கப்பா இல்லை வந்துட்டு கிராஃபிக்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த மூக்கு உடஞ்சி இங்க இந்த இடத்துல வந்து ரத்தம் கொலன்னு ஊத்திக்கு இருக்கும். அது வந்துட்டு அந்த ஒரு 2-3 சீக்வன்ஸ் காமிப்பாங்க, ரத்தம் பொலன்னு ஊழிக்கு இருப்போம். அவன் வந்துட்டு கத்திக்கிட்டு அழுந்துக்கு இருப்பான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அந்த மேக்கப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே கண்டிப்பா மேக்கப்ஸ், இந்த ப்ரோஸ்டெட்டிக் மேக்கப்ஸ் அதெல்லாம் பத்தி சொல்லியே ஆகணும். நம்ம வெக்னாக்கு நம்ம உங்க பண்ண மேக்கப் நம்ம யாரு இருங்க, நம்ம ஜேமி, 1 செகண்ட், அந்த கேரக்டர் ப்ளே பண்ண கேரக்டர் நான் வந்துட்டு படிக்கிறேன். ஓகே, நம்ம ஜேமியா, அவர் பேர் என்னமோ வந்துச்சு, 1 செகண்ட், யா, ஓகே, 1 செகண்ட், யா, நம்ம ஜேமி கேம்பெல் போவர். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த வெக்னாவா வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாரு கேரக்டர், ஹென்ரியா வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ரைட்டிங்கும் செம்மையா இருந்துச்சு, அவரோட வாய்ஸ் செம்ம பேஸ்டா இருந்துச்சு, சரிங்க. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நம்ம அர்ஜுன் தாஸை வந்துட்டு டப் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் உண்மையிலேயே. ஸோ நல்லா இருந்துச்சு. பட் லைக் அவர் ஒரிஜினல் வாய்ஸ்ல டப் பண்ணும்போது அந்த வெக்னாக்கு கொடுக்குற வாய்ஸ் வந்து அவ்வளோ பேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அந்த கேரக்டர், கண்டிப்பா சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் பார்த்தேன், அந்த மேக்கப் சீன்ஸ்லாம் பார்த்தேன், ப்ரோஸ்டெட்டிக் மேக்கப். பட் வந்து மேக்கப்பும் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் கிராஃபிக்ஸும் இந்த ஒரு மாதிரி அந்த நரம்பு மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும்ல, லைக் வந்து அது லிட்டரலி மூவ் பண்ணுவோம், சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும். வெக்னாவோட சீன்ஸ் வரலாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த லைக் வந்து அந்த மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்துட்டு அந்த ஷார்ட்ல நீங்க பார்க்கலாம், தெளிவா நீங்க பார்க்கலாம். இல்லை நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா, போன்ல பார்த்தா நீங்க பார்க்கலாம், பட் வந்துட்டு நீங்க டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா பிக் ஸ்கிரீனா இருக்கும்ல. ஸோ வந்து வெக்னா ஃபேஸை தவிர்த்து இங்க இந்த ஷோல்டர் கிட்டலாம் அதை வந்துட்டு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வெக்னா பாடியை வந்து எரிஞ்சு போய் லைக் வந்து எரிஞ்சதோட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 years
ஒரு 20 இயர்ஸ் ஹியூமன்ஸ் ஸ்கின்னை வந்துட்டு சன்லைட் படாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதை தான் வந்துட்டு பேசிக்காக எடுத்து அந்த ஸ்கின்னை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த அந்த கிராஃப் அந்த ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் டிசைன் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது மூலம் எரிஞ்சு போய் சுருங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ளேலாம் வந்துட்டு லைக் வந்துட்டு அவனை சுழந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்ங்க. லைக் வந்து அவனே ஒரு மான்ஸ்டர் தான், மான்ஸ்டர் மாதிரி உடம்புல கிடுகிடுன்னு ஓடிக்கி இருக்கும். நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு இருக்கும். பட் லைக் வந்து கிராஃபிக்ஸாக இருந்தாலும் அவனை வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு மேக்கப் பண்ணியுமே அது ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு, உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. லைக் வந்து அவன் ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியல, பட் வந்து அவன் மென்டலி டேம் ஸ்ட்ராங் அந்த கேரக்டர் கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க கேரக்டர். ஸோ எனக்கு லிட்டரலி என்ன பார்க்கும்போது என்னன்னு சொல்ல ஒருத்தரா அவன் செம்ம ஒருத்து உண்மையிலேயே அவன் தான் ஹிட் ஆகிறான். அப்புறம் அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அவனும் வந்துட்டு ஒரு லைக் வந்து ஒரு ரியல் வேர்ல்டை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் அந்த மாதிரி தோணி இருக்கும், லிட்டரலி எனக்கு தோணி இருக்கு. அவன் கேரக்டர் இருக்க ஹென்ரி கேரக்டர் இருக்கால எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகணுச்சு. லைக் வந்து அவனுக்கு வந்துட்டு இந்த எல்லாரும் உலகத்துல எல்லாமே வந்துட்டு சாவுக்காக தான் ஓடி இருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் வந்துட்டு சாவ போறாங்க. அந்த சாவு வர வரைக்கும் எல்லாரும் ஓடிக்கு இருக்காங்க. எல்லாரும் ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க. லைக் வந்துட்டு காலையில எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், தூங்குறோம், அதே ஒரு ருட்டீனா இருக்கு. அதை வந்துட்டு அவனால அக்செப்ட் பண்ண முடியல, அது அவனுக்கு பிடிக்கல சரிங்களா. லைக் வந்து அவனுக்கு அந்த டைம் ஓடுறதே பிடிக்கல. டைம் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற அவனுக்கு அது யான்னு தெரியல. அந்த பர்டிகுலர் ரீசன் என்னன்னு தெரியல, அவனுக்கு வந்து பிடிக்கல. லைக் வந்து அவன் தனிமையிலே இருக்கிற கிட் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்திருப்பாங்க. லிட்டரலி எனக்கே அந்த மாதிரி தோணி இருக்கு சரிங்களா. எல்லாரும் ருட்டீன்ல தான் இருக்கும், சாவர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், சாவர வரைக்கும் இந்த கடத்தை கட்டிட்டு இருக்கும் ஓகேவா. சாவர வரைக்கும் நம்ம இந்த அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுக்கு இருக்கோம். கடைசியில எல்லாம் நம்ம நோக்கி போடுறது என்னது, வெற்றி இல்லை, சாவு தான் ரைட்டா. ஸோ லிட்டரலி எனக்கு வந்து அந்த பர்சனலி ஐ எம் ரியலி கனெக்டட் வித் கேரக்டர், த வெக்னா கேரக்டர். வெக்னா வந்துட்டு அது நிக் நேமு, பட் வந்துட்டு அவனோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு நம்ம வான்னு சொல்லலாம். அந்த லேப்ல கொடுத்த பேர் வந்து நம்ம வான், அவனோட ஒரிஜினல் பேர் வந்து ஹென்ரி சரிங்களா. அவன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து நியாயமா தான் இருக்கேன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகேவா. அவன் ஜெயிச்சிடணும் அந்த மாதிரி தோணுச்சுங்க சரிங்களா. அவனை கொண்டாதீங்கடா, வெக்னாவை கொண்டாதீங்கடா அந்த மாதிரி தோணுச்சு உண்மையிலே. பட் கடைசி எபிசோட்ல அவனை எரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எரிஞ்சா டோட்டலா எரியல, அதனால தான் ரிட்டர்ன் ஆகிறானே. லைக் வந்து சீசன் 5ல ரிட்டர்ன் ஆகிறானே. லைக் வந்து பூமிக்கே வரானே வெக்னா சரிங்களா. ஸோ அப்படி எடுத்திருப்பாங்க. லைக் வந்து வெக்னா அந்த வாட்டி வந்து அப்கிரேட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க ட்ரெய்லர் ஷாட்லாம் பாத்தீங்கன்னா சீசன் 5ல அதோட ட்ரெய்லர் கட்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி வெக்னா வந்து அவனோட கையை வச்சு அந்த நெருப்பே தடுத்துக்கு இருப்பான் ஓகேவா. நெருப்புனா அந்த வெக்னாக்கும் சரி அந்த அப்சன்ட் வேர்ல்டுக்கே வந்து ஒத்து வராது சரிங்களா. அது பிடிக்காது நெருப்புனாலே சரிங்களா. அதனால வந்துட்டு நீங்க அந்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வெக்னா சீசன் 5ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, ட்ரெய்லர் டீசர்ல அந்த ஒரு கையில வந்துட்டு நெருப்பே தடுத்துக்கிறப்பான் வெக்னா சரிங்களா. லைக் வந்துட்டு அவன் என்ன சொல்ல அப்கிரேட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. யா ஸோ சில கேரக்டர்லாம் இருக்கு. முரே கண்டிப்பா முறையை பத்தி சொல்லி ஆகணும். முறையை வந்து எனக்கு அவ்வளவு பழக்கம் ஆகல. லைக் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீசன் 2ல வந்து வந்தாரு, ஒரு ஒரு ஸ்பை மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அவர் செம்ம இன்டெலிஜென்ட். அவர் தான் இந்த படத்துல வந்துட்டு ஒரு காமெடியெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பாரு ஓகேவா. ஹியூமர் ஒர்க் அவுட் ஆனாலே அவர்னால தான். லைக் வந்து அவர் தான் வந்துட்டு ஜோஸ் கூட நம்ம வில்லோட அம்மா கூட வந்து டிராவல் பண்ணுவாரு, அங்க போய் மாட்டிப்பாங்க லிட்டரலி. இந்த படத்தை சொல்லி ஆகணும். நம்ம போன சீசன்ல வந்துட்டு நான் நினைச்சிட்டு இருந்தால நம்ம யாரு ஜிம் ஹாப்பர் சரி டேவிட் ஹாப்பர் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஹாப்பர் பிளே பண்ணியிருப்பாரு, ஹாப்பர் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஹாப்பர் வந்துட்டு லிட்டரலி அந்த போர்ட்டலை வந்துட்டு க்ளோஸ் வெடிக்க வைக்கிறப்ப செத்து போயிருப்போம்னா நான் நினைச்சேன். அதனால தான் நான் சீசன் 3ல ஒரு ரிவ்யூல சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்குன்னு அவள் கனெக்ட் பண்ணி அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்னடா போட்டு நீங்க அப்படிதான் தோணுச்சு. பட் வந்து இதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்பையே காமிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. தப்பிச்சிட்டாரு அப்படின்னு லைக் வந்து அவர் கீழே உளுந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. கீழே வந்துட்டு அவரு அந்த மிஷினை வெடிக்கிறப்போ வந்துட்டு மேல அவர் நின்னுங்க இருந்தால கீழே ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. இப்படி அவர் குதிச்சு கீழே விழுந்த போது அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு. வெடிச்சது அவர் எதுவும் பண்ணல ஓகேவா. லிட்டரலி அவர் எதுவும் பண்ணல. அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிருச்சு. அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க ஓகேவா. எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா மனசு உள்ளுக்கு போயிட்டாரு போல. லைக் வந்து அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ள போயிட்டாரு போல. அங்கேருந்து தப்பிச்சு வர போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு அந்த சீசன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து டீஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஹாப்பர் வந்து உயிரோட இருக்காரு அப்படின்ட்டுன்னு. பட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு தப்பிச்சனால அந்த மாதிரி காமிச்சது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி
என்னடா சப்பையா காமிச்சிங்க அப்படிதான் எனக்கு. அவர் தப்பிச்சதும் தப்பிச்சாரு, ரஷ்யன் தூக்கிட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கொடுமை பண்ண முடியுமோ கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸோ அவரை காப்பாத்துறதுக்கு ஜோஸ் வந்துட்டு அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கட்டத்துல பிளாக்மெயில்லாம் பண்ணி காசை பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க காசு எடுத்துட்டு போய் காப்பாற்ற போவாங்க. அங்க போய் என்ன நடந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ கடைசியில நம்ம ஜாய் சாரி நம்ம ஹோப்பர் வந்துட்டு இந்த டெமோகார்கன் இருக்குல்ல, ஸோ அதோட தலையெல்லாம் விட்டுவாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும் உண்மையிலே. லைக் வந்து ஒரு வெற்றி அந்த மாதிரின்னு அந்த சீன் நம்ம ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ரஷ்யன் என்ன பண்ணிருப்பாங்க, டெமோ கோர்கன் இருக்காங்க, அவனுக்கு வந்து ரஷ்யனா வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, மனசான சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அதுக்கு வந்து நீங்க சீசன் 2ல பார்த்துருப்பீங்க, அதுக்கு வெட்டி வச்ச இந்த மான் இறைச்சிலாம் வந்துட்டு அதுக்கு பிடிக்காது. அது வந்துட்டு வேட்டையாகணும், லைக் வந்துட்டு வேட்டையாடணும், லைக் வந்து மனுஷங்களை வேட்டையாகணும், இல்லாட்டி உயிரோட இருக்கிற உயிரினங்களை வந்துட்டு உயிரோட இருக்கிறப்ப வேட்டையாடி சாப்பிட்னாதான் வந்துட்டு டெமோகார்கன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரஷ்யன் இந்த ஒரு டெமோகார்கன்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, மனுஷங்களை சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல உண்மையிலேயே என்ன சொல்றது, ரஷ்யன் மேல செம்ம கடுப்பு தான் வந்துச்சு. லைக் வந்து ஆவுனா வந்துட்டு இந்த பீரியடிக் படம் 80s 90sலாம் வந்துட்டு ஆவுனா வந்துட்டு அமெரிக்கானா ரஷ்யாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் கனெக்ட் ஆகணும். லைக் வந்துட்டு எப்படி அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ரஷ்யா கிட்ட மாட்டினா எவ்வளவு போட்டு சித்திரவதை பண்ணுவானுங்க, அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லவ் ட்ராக்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்டீவ் இருக்கார்ல, ஸோ ஸ்டீவ் கொஞ்சம் என்ன சொல்றது, நான்சியை பார்க்குற மாதிரியும் ஏங்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஜோனத்தனுக்கும் நான்சிக்கும் கொஞ்சம் பிரிவு வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியெல்லாம் வந்துட்டு ஜோனத்தனும் நான்சியும் வந்துட்டு கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஒரு ஷார்ட்ல வந்துட்டு நம்ம ஸ்டீஃபை காமிப்பாங்க, அவர் கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சிட்டு போவாரு, அதெல்லாம் வந்துட்டு செம்ம ஃபன்னா இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஸோ லிட்டலி இந்த ஒரு கதை வந்துட்டு ஹாக்கின்ஸ் நடக்குது, இன்னொன்று கதை வந்துட்டு கலிஃபோர்னியா நடக்குது, இன்னொன்று கதை வந்துட்டு ரஷ்யால நடக்குது. இந்த மாதிரி வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டாரி இருக்கும். ஸோ நீங்க பார்க்கணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்க டைம் சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரீஸ்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலே டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். பிகாஸ் வந்துட்டு நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இந்த சீரீஸை பார்த்தாகணும். ஓகேவா, பார்த்தாகணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, டைம் இருக்கு, உங்களுக்கு உண்மையிலேயே டைம் இருக்கு, ஆர்வமா இருக்கிறதுக்குன்னா நீங்க பாருங்க. சரிங்க, உண்மையிலேயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹோல் சீசன் பார்க்கும்போது மொத்த சீசனையும் நான் பார்க்க முடிக்கிறப்போ வேலை வெட்டியில தான் இந்த சீசனை பார்ப்பேன், அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு எபிசோடும் 1 hour plus. ஓகேவா, இந்த சீசன் 4ல வரும்போது 2 hours plus. ஓகேவா, நீங்க பார்க்கணும்னா நீங்க முதல் வெட்டியா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த கதையோட நீங்க கனெக்ட் பண்ண முடியும். மற்ற வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த கதையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு லைக் எனக்கு இதாகாது. ஓகேவா, அந்த கதை புரியாது, அதனால தான் நான் சொல்றேன். இந்த ஹோல் சீசன் இட்ஸ் ரியலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா உண்மையிலே சீசன் 3 இருக்குல்ல, ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு இந்த சீரீஸ் வந்துட்டு சீசன் 3யோட முடிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்படிதான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. லைக் வந்து டக்குன்னு கொஞ்சம் ஒரு சீசன் 1ல கொஞ்சம் பில்டப் பண்ணாங்களா, வெக்னாவை சீசன் 2ல கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, பாதி எபிசோட் மேல சீசன் 3ல வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா, கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும். எனக்கு கதையும் அப்படித்தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 3ல கதை முடிஞ்சிருச்சு, லிட்டரலி அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். ஓகே, அதோட முடிச்சிருக்கலாம். பட் வந்துட்டு விக்னாவை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி புது கேரக்டர் சொல்லி விக்னாவை இன்ட்ரடியூஸ் பண்ண அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து எதனால அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவனை வந்துட்டு இந்த ஹாக்கின்ஸ் லேப்ல வந்துட்டு அவன் தான் நம்பர் 1, அவனை பேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம 11 எல்லாம் வந்துட்டு பசங்களாம் வந்தானுங்க. ஓகேவா, அந்த மாதிரி கதையை கிரியேட் பண்ணி புது லைக் வந்துட்டு இதுதானே சீரிஸ் உண்மையிலே அப்படித்தானே, இப்படிதான் ஒவ்வொரு பிரான்ச்சஸா வந்துட்டு அது இதுக்குன்னு தனி ஸ்டாரி எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்சு சீசன் 3யோட முடிஞ்சிருந்தா இவ்வளவு இருந்திருக்கும். எனக்கு ஈஸியா இருந்திருக்கும் பார்த்து முடிக்கிறதுக்கு. சீசன் 4 போனனால்தான் ரொம்ப 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 டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. ஸோ அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சாரி பாஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசஸோட ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, ஸோ ஏன்னா வந்துட்டு எனக்கு வேற வேலையும் இருந்துச்சு. ஸோ டீசர் பார்த்தேன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சீசன் 5க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ டீசர் பார்த்தேன்னா, ஸோ வந்துட்டு எனக்கு பார்க்கணும்னு தோணிடுச்சு. மொத்த சீசனும் பார்த்துருவோம், 4 சீசனும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தேன். டைம் கொஞ்சம் சேவ் பண்ணி டைம் இருக்கிற டைம்ல நான் பார்த்து முடிச்சேன். ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு சீசன் 1, 2, 3 இதோட சேர்த்து சீசன் 4க்கான ரிவ்யூலாம் வந்துட்டு நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் ஓவராலாக சொல்ல போனால் இந்த படத்துல இது ஒரு சீரீஸ் தான். சரிங்களா, ஒரு சீரீஸ் தான், ஒரு நாடகம், ஒரு டிராமா. லைக் வந்து எல்லா ஜான்ராவும் இருக்கிற ஒரு டிராமா.
ட்ராமானாலே எமோஷன், அதனால கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யும். ரொம்ப அழுந்துக்கிட்டு சோகம், சந்தோஷம், காதல், துரோகம், இந்த மாதிரி இமோஷனலாம் கன்வே, இந்த ஃபீலிங்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறது தான் ட்ராமா பேசிக்காக. சரிங்க, ட்ராமா நம்ம ஒரு ட்ராமா இல்லைங்க, இது வெள்ளைக்காரன் ட்ராமா. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க ப்ராப்பராக. இந்த 4 சீசன்லையும் வந்துட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க. இது வந்துட்டு தேட்டரிக்கல் ஃபுட்டேஜ் கூட இல்லை, தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஒரு இது கூட இல்லை. பட் அவங்க போட்ட ஒர்க் இருக்குல்ல, விஷுவலாக சொல்கிறேன், விஷுவலாக இருக்கட்டும், சவுண்டிங்காக இருக்கட்டும், அவங்க ஒர்க்கே தேட்டரில் பார்க்குற ஒர்க்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. லைக் வந்து தேட்டருக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த கேமரா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், விஷுவலில் கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கிராஃபிக்ஸை அவங்க செய்யறதா இருக்கட்டும், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தேட்டரில் பார்க்கறதுக்குன்னு செய்வாங்க. அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கணும், அதுக்கான பட்ஜெட் இருக்கும், காசு போடணும், சும்மா கிடையாது. பாருங்களேன், பட் அந்த அளவுக்கு அந்த ஒர்க் போட்டிருக்காங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு, பட் எனக்கு நிஜமா சொல்றேன், இந்த சீரீஸ் வந்து நீங்க படமாக்குனீங்கன்னா லைக் வந்து ரஷ்ஷிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்ல போனா ரஷ்ஷிங்கா ஆயிரும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி இட்ஸ் அ சீரீஸ். ஒரு சீரீஸ் எபிசோடா போடுறது நல்லது. படமாக்கிருந்தா ரஷ்ஷிங்கா இருந்தும் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருந்திருக்கும். லைக் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால நம்மளால வந்துட்டு அந்த ஸ்டாரி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ பட் தேட்டரில் பார்த்தா அல்டிமேட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் வந்து சவுண்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சவுண்டு தாங்க, சவுண்டு நல்ல. நான் டிவிலையும் பார்த்தேன், ஃபோன்லயும் பார்த்தேன். இந்த சின்ன டிவைஸ்ல பாக்குறதுக்கு அந்த சவுண்டிங் கலீர் இருக்கு. லைக் வந்து அந்த ஹாரர் வைப் கொடுக்குது, மிஸ்ட்ரி வைப் கொடுக்குது, மியூசிக்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாங்ஸ் வரும் அதெல்லாம் இருக்கட்டும். ஓகேவா? அந்த டெமோகார்கனோட அந்த ரார் சவுண்டா இருக்கட்டும், ஒவ்வொரு சவுண்டிங்கும் வந்துட்டு அவ்வளவு குவாலிட்டி, அவ்வளவு பேஸ்டா இருக்கு. ஓகேவா? இது வந்து தேட்டர்ல கேட்டா பயங்கரமா இருக்கும். ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு பேய் படமும் சொல்லலாம், ஒரு ஏலியன் சப்ஜெக்டும் சொல்லலாம், சைஃபை சொல்லலாம், அட்வென்ச்சர் சொல்லலாம், ஃபேண்டசி சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் வைஸும் கூட சொல்லலாங்க. சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் வைஸ் லைக் வந்து வேற ஒரு உலகம் இருக்கு, ஒரு டீமன், ஈவல், பிசாசு, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சூப்பர் நேச்சுரலும் சொல்லலாம். எல்லா ஜான்ராவும் சேர்த்து கலந்து அடிச்சிருக்கோம். ஒரு லவ் ஸ்டோரியும் சொல்லலாம். ஓகேவா? ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சைக்கோ ஃபிலிம் கூட சொல்லலாம். ஓகேவா? சைக்கோ படம் கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நிறைய ஒரு சீரீஸ்ல இவ்வளவு ஜான்ரா யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான், நான் பார்க்கறது இதுதான் மொதல் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். அல்டிமேட் ஜாப் கைஸ். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து இந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அதில் பட்ஜெட்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் அவங்க வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுதுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அதோட குவாலிட்டி நீங்க பார்க்கலாம். சரிங்க? ஸோ பட்ஜெட்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை இது வேணாம், இது வச்சுக்கலாம், இது வேணாம், இதை தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ப்ராப்பரா பிளான் பண்ணி என்ன தேவையோ, அந்த வெட்னாக்கு என்ன தேவையோ ப்ராக்டிக்கலா, ஓகே மேக்கப் வேணுமா, ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் வேணுமா, பூசு, ஓகேவா? அதுக்கு இந்த ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் வந்துட்டு ஒரு ஹென்ரியோட அப்பாவுக்கு வந்துட்டு கண்ணு போயிடும். வயசானவருக்கு வந்து கண்ணு இருக்காது. அவரே வந்துட்டு லைக் வந்து கிழிச்சுக்கிற மாதிரி காமிப்பாரு, குத்திக்கிட்ட மாதிரி காமிப்பாங்க. லைக் வந்து அது மேக்கப் தான். ஓகேவா? பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது, கொடூரமா இருக்கும். பட் அது மேக்கப், அது போய். அப்ப அவங்க ஒர்க் எனக்கு வெக்னாவே எனக்கு எப்படி தெரியுமா போய் மாதிரி தெரியலங்க. அது கிராஃபிக்ஸ் இருக்கு, ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் இருக்கு, அது உள்ளுக்கு ஒரு ஆள் இருக்கா. பட் வெக்னா அவங்க ஒர்க்கால அந்த வெக்னா ஒரு கேரக்டர், நெஜ கேரக்டராகவே வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒர்க்குங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் அல்டிமேட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ். கண்டிப்பா சொல்றேன், நான் பார்த்ததுலேயே. ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. என்னோட ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டா இந்த டைம் தாங்க. டைம் தான் இந்த சீரீஸ்ல வந்து எப்படி வந்துட்டு நம்ம வெக்னாக்கு வந்து டைம், இந்த ருட்டீன் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே அவனுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் எனக்கும் இருக்கு. டைம் தாங்க. இவ்வளவு ஒரு படத்தை வந்துட்டு சீரியஸா ஒரு எபிசோடா வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. பட் அதர்வைஸ் வந்துட்டு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு பேர் வச்சதுக்கு கதை தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னா எதுவுமே தெரியக்கூடாது, அதுக்கு ஆரிஜின், புது கதை, எக்ஸ்பிளனேஷன் தான் தேவையில்ல. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நம்ம உலகத்துக்கு வந்துட்டா ஸோ அது எப்படிலாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹாக்கின்ஸ் அந்த ஊர் இருக்குல்ல, அது பொய் ஊராங்க. இந்தியானால இல்லாத ஒரு ஊராங்க ஹாக்கின்ஸ். அந்த டவுன் இருக்குல்ல, இந்த டவுன் ஹாக்கின்ஸ், அது செட்டு, ஆப்வியஸ்லி செட்டு எல்லாம் செட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் சில லைஃப் லொகேஷன்லாம் இருக்கு. பட் அப்படிப்பட்ட ஒரு ஊரே இல்லையாங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே தூக்கி வரி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஊரையில எப்படி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இது ஒரு பொய் ஊர், நம்ம டூஃபோ பிரதர்ஸ் தான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது பொய் ஊர். ஸோ இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு 30,000 பீப்புள் தான் இருக்காங்க.
30,000 இல்லை 300,000 பீப்புள் அந்த மாதிரி தான். அவ்வளோதான், ஒரு சின்ன ஊர், அவ்வளோதான், ஒரு ஸ்மால் டவுன். ஓகேவா? அது வந்துட்டு ஒரு கற்பனையா, ஒரு பொய், ஒரு ஃபிக்ஷனலா ஒரு ஊர். அவங்க அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம், ஓகேவா? அந்த ஊர்ல ஸ்கூல் எப்படி இருக்கும், காலேஜ் எப்படி இருக்கும், இந்த பார், அந்த வீடு எப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வீட்டுக்குள்ள கீழே வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸ், அதை வந்துட்டு ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அது பொய்ன்னு என்ன நம்ப முடியலங்க, சரிங்களா? பொய்ன்னு என்னால் நம்ப முடியல. நினைச்சு உண்மையிலே தான் இந்த மாதிரி ஊர் இருக்கு, உண்மையிலே அப்படி இருந்திருக்கும் போல. பட் இட்ஸ் பியூர் ஃபிக்ஷனல், ஓகேவா? ஸோ வாவ் கைஸ். அப்புறம் வந்துட்டு லைஃப் லொகேஷன்லாம் வந்துட்டு ஜார்ஜியால எங்கேயோ வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்ல நான் பண்ணப்போ வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அல்டிமேட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு கிட்ஸ் ஒவ்வொரு எபிசோட்லயும் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு சீசனையும் வந்து வளர்ந்து வந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு லைக் ஒரு மாதிரி சின்ன பையனா இருந்தவன்டா, என்னடா இவ்வளவு பெருசாயிட்டான், அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி தோண வைக்குது. டைம்ஸ் இஸ் மூவிங் ஆன், ரைட்? அந்த மாதிரி தான் தோண வைக்குது. அதுவும் இந்த படத்துல இந்த சீசன் 5ல வந்து எல்லாம் பெருசாயிட்டாங்க. முக்கியமா ஸ்டீவ் வந்து இருக்கல, ஸ்டீவ் அப்படியே தான் இருக்காங்க. என்னோட ஃபேவரட் ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டா எனக்கு ஸ்டீவ், எனக்கு உண்மையிலே ஸ்டீவ் பிடிச்சிருக்கு. கேரக்டரா மட்டும் இல்லாம அந்த ஜோ அந்த ஆர்டிஸ்ட் இருக்கா ஜோ, எனக்கு உண்மையிலே வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ஹேண்ட்ஸமா, ஹேர் ஃபங்க் வச்சுக்கிட்டு அதே வைப்ல தான் இருக்காரு மனுஷன், ஓகேவா? ஸோ உண்மையிலே நான் வந்துட்டு அடுத்த சீசனுக்கு ரொம்ப வெயிட் பண்றேன். அந்த ஃபைனல் சீசன் வர சொல்றாங்க. ஸோ எப்படி போகுது, முக்கியமா அது டைம் டூரேஷன், என்னடா 3 மணி நேரம்லாம் வச்சிடாதீங்கடா, அந்த மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஒவ்வொரு எபிசோடு கிட்டத்தட்ட பாத்துக்கோங்களேன் 2 hours. இந்த சீசன் 5ல வந்துட்டு 8 எபிசோட்னு நினைக்கிறேன். 8 எபிசோடுக்கு நீங்க வந்துட்டு 2 hours ஒவ்வொரு எபிசோட வச்சா கூட 16 hours வருது, ஓகேவா? 16 hours சரி, ஒரு கூட வச்சா கூட சாலிடா ஒரு நாள் தேவைப்படும் ஒரு படத்தை பாக்குறதுக்கு, ஒரு சீசனை பாக்குறதுக்கு. 24 hours கிட்ட டியூரேஷன் எப்படிங்க? ஸோ புதிய அப்படிலாம் வைக்க மாட்டானுங்க. சரி பார்ப்போம், காத்திருந்தேன், சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிலதான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இப்போ என்ன நான் இருக்கோ அதாங்க நான் வந்துட்டு சொல்றேன், சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஈஸ்டர் எக் பேசுறோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோட பர்சனலா என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த சீரீஸ்ல, இந்த சீசன்ல அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ ப்ரோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, இந்த சீசன் பிடிச்சிருந்துச்சு, இந்த எபிசோட் பிடிச்சிருந்து, இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரோ, இந்த சீசன்ல வந்துட்டு இந்த எபிசோட்ல இவனுங்க இது பண்ணியிருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு, அப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லுது இருக்கும். ஸோ அது கண்டிப்பா கீழே ஒரு சின்ன ரிவ்யூ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? முக்கியமா ஒன்னு சொல்ல மிஸ் பண்ணிட்டு கடைசியாக சொல்லிக்கிறேன். டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் அவங்களோட கெமிஸ்ட்ரி, அந்த ப்ரோமேன்ஸ் சீசன் 2லேருந்து வந்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டு வந்துருக்காங்க. அது வந்துட்டு கண்டிப்பா சொல்லி ஆகணும். லைக் வந்துட்டு ஸ்டீவ் வந்துட்டு அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் கண்டிப்பா சொல்லி ஆகுங்க. ஸ்டீவோட கேரக்டர் லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பணக்கார விட்டு பையன், ஒரு மாதிரி அறாது, ஒரு மாதிரி ஸ்டைல் கட்டிக்கிட்டே இருப்பான், கித்து காமிச்சிட்டு அப்படிதான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு சீசன் 1ல தெரிஞ்சிட்டான். சீசன் 2ல ஃபுல்லா வந்துட்டு ஒரு பேபி சிட்டராகவே மாட்டி விட்டாருங்க. என் ஸ்டீஃபை, என் தலைவனை என்னடா பண்ணிட்டீங்க அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. பேபி சிட்டர் லைக் வந்து பசங்களை பாத்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சீசன் 3க்கு வரும்போது 3க்கு வரும்போது அந்த டஸ்டின் அண்ட் வந்து ஸ்டீவோட கெமிஸ்ட்ரி, அந்த ப்ரோமேன்ஸ், அவங்களோட பாண்டிங் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு ராபினே கேட்பா, லைக் வந்து நீ ஒன்னும் எத்தனை சின்ன பசங்களோட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. லைக் வந்துட்டு அவன் ஒரு மாதிரி சமாளிக்க தெரியாம சமாளிப்பான், ஓகேவா? ஸோ ஸ்டீவ் வந்துட்டு ஒரு அடால்ட்டா இருந்து லைக் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மாறிட்டான், கண்டிப்பா சொல்லணும். எல்லாருக்கும் கைடன்ஸா இருக்கான், அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஐடியா கொடுப்பான், ஓகேவா? டெஸ்டினிக்கு ரொம்ப நல்ல ஐடியா கொடுப்பான். அவங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டீஃபோட கேரக்டர். தான் சொல்றேன், ஸ்டீஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அழகாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இவன் அறது மட்டும் இல்லை, லைக் அவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கு. அவனும் பசங்க கூட இருந்தா அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி திருத்துன்னு இருப்பான். லைக் வந்து அவனுக்கு அந்த பசங்க மேல கேர் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க சீசன் 4 வரைக்கும். கண்டிப்பா சீசன் 5ல இந்த பசங்களை யாராச்சும் ஒரு ஆளு இறந்துட்டா வச்சுக்கோங்களேன், ஸ்டீவ் கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப இதா இருக்கும். அவன் கண்டிப்பா எல்லாருக்கும் ஆறுதலா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சீசன் 5ல கண்டிப்பா ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு, வில் கண்டிப்பா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வில்க்கு தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த மைண்ட் ஃபிளேவர், அந்த அப்செட் அண்ட் வேர்ல்டுக்குள்ள வந்து வில் மட்டும் தான் கனெக்டா இருக்கான். ஏன்னா வில்னால தான் அங்க இருக்கிற அந்த வேர்ல்ட்ல இருக்கிற டைமே நின்று போயிடுச்சு, ஓகேவா? ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ மேபி இந்த போர்ட்ல க்ளோஸ் பண்றதுக்கு, இந்த வெக்னாவை சாவடிக்கிறதுக்கு, அந்த டோட்டலா அந்த வேர்ல்டே வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வில் தான் அவன் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவன் உயிரை சாக்ரிஃபை பண்ற மாதிரி இருக்கலாம். மேபி இந்த சீசன்ல வில் வந்துட்டு சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீசன் 5ல. இல்லாட்டி
மைக்கு சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு 50-50 தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் வந்துட்டு 11 சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பவரை வந்துட்டு ஓவர் டூவா யூஸ் பண்ணி செக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? பட் என் தலைவன் ஸ்டீஃபை போட்டு கொண்டுறாதீங்கடா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஓப்பனன்ஸ் சாவடிச்சிடாதீங்கடா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. பட் வேற யாரு? ஆப்வியஸ்லி மேக்ஸ் ஆல்ரெடி செத்து போயிட்டா. பட் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு நம்ம 11 தான் வந்துட்டு அவ உயிரோடே இருக்கா. பட் எனக்கு தெரியல எப்படி போக போது கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ஆல்ரெடி வெக்னா வந்துட்டு நம்ம ஹாக்கின்ஸ் அந்த டவுனையும் அவன் வேர்ல்டையும் வந்து மர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மர்ச் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க அதான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சீசன் 5ல வந்து காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ரெலி எக்ஸைட்டட், ஐம் ரெலி வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட மீண்டும் முடிச்சுக்கிறேன். See you next time. Thank you for having me. Take care.